இன்னைக்கு நம்ம 2024 இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸே அதிர விட்ட த ஃபர்ஸ்ட் ஓமன் அப்படின்ற மூவியை தான் பார்க்க போகிறோம். த ஓமன்ன்ற டைட்டிலில் 2006 ரிலீஸ் ஆன மூவியை நீங்கள் நிறைய வாய்ஸ் ஓவர் சேனல்ஸில் அந்த கதையை கேட்டிருப்பீங்க. ஆர் நிறைய பேர் மூவியாக கூட அந்த மூவியை பார்த்துருப்பீங்க. அந்த ஓமன் மூவி கதைக்கு முந்தன நடக்கிற கதையை தான் த ஃபர்ஸ்ட் ஓமன் அப்படின்ற டைட்டிலில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நாம அந்த மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சர்ச் ஃபாதரியார் இன்னொரு ஃபாதரியாரை போய் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த இன்னொரு ஃபாதரியார் மன்னிக்கவே முடியாத ஒரு பாவத்தை பண்ணியிருப்பாரு. அந்த பாவத்தை பத்தி சொல்றதுக்காக தான் இப்போ இந்த ஃபாதரியாரை கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஃபாதரியாரும் போயிட்டு உள்ள அந்த பாவம் பண்ண ஃபாதரியார் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பாவம் பண்ண ஃபாதரியாரும் எதுவுமே பேசாம கையில ஒரு போட்டோ வச்சு அதையே பார்த்துட்டு இருப்பாரு. அந்த போட்டோல 2 நன்ஸ் ஒரு குட்டி குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அங்க கட் பண்ணி அந்த ஃபாதரியார் என்ன பண்ணாருன்றத நம்மளுக்கு விஷுவல்ஸ்ல காட்டுறாங்க. ஒரு பொண்ணை நிர்வாணமா பெஞ்ச்ல படுக்க வச்சு அந்த பொண்ணோட முகத்தை மூடி ஏதோ ஒரு சடங்கு நடத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு உரும்புற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பலமா மூச்சு வாங்குறா. இப்போ அங்க கட் பண்ணி மறுபடியும் ஃபாதரியாரை காட்டுறாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் முழுசா காட்டல, கட் பண்ணி இங்க ஃபாதரியாரை காட்டுறாங்க. இப்போ இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பெரிய ஃபாதரியார் ஒருத்தர் வெளியில நின்றுட்டு இருப்பாரு. அந்த ஃபாதரியார் கிட்ட சொல்ல வரும்போதுதான் கரெக்டா இவங்க நிக்கிற இடமே ஒரு சர்ச் தான் போல. மேல ஒரு மாதாவோட போட்டோவை ஏத்திட்டு இருப்பாங்க. கரெக்டா சொல்ல வரும்போது அந்த மாதாவோட போட்டோ உடஞ்சி அதுல இருக்கிற கண்ணாடி துண்டுகள்லாம் அப்படியே மேல இருந்து கீழே வந்து அந்த பெரிய ஃபாதரியாரோட மண்டையவே 2 பாதியா பொளந்து விட்டுருது. அந்த பெரிய ஃபாதரியார் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாரு பாவம். இப்போ அங்க கட் பண்ணி 1971 ரோம் நாட்டுல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சிவில் போராட்டத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் எல்லா இடத்துலயும் சரி சமமான உரிமை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த இடத்துல நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு மார்கரெட். இதோ பாக்குறீங்க இல்லையா, இந்த நன்னு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க இப்போ அமெரிக்கால இருந்து ரோமுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா இவங்க ஒரு சபதம் எடுக்கணும். அப்பதான் அவங்க அந்த கன்னியாஸ்திரி ஆக முடியும். அதனால இப்போ அமெரிக்கால இருந்து ரோமுக்கு வந்திருக்காங்க. இவங்க இங்க இருக்கிற நன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியுமே ஒரு சபதம் எடுக்கணும். அதாவது என்னோட காலம் ஃபுல்லா நான் ஒரு சுத்தமான கன்னியாஸ்திரியா தான் கழிப்பேன் அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் இப்போ ரோமுக்கு வந்திருப்பாங்க. அந்த சர்ச்சை நடத்துறவங்க கூடிய ஒரு ஆர்ஃபனேஜும் வச்சு நடத்துறாங்க போல. சின்னதா ஒரு அனாத ஆசிரமம் மாதிரி. அந்த ஆர்ஃபனேஜுக்கும் சரி சர்ச்சுக்கும் சரி. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த வயசானவர் தான் லீடர். இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயினை ரிசீவ் பண்றதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோயினையும் கூட்டிட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கு போறாரு. அப்புறம் ஹீரோயினும் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் சேர்ந்துடுறா. உள்ள பார்த்தா நினைச்சதை விடவே நிறைய குழந்தைங்களை வச்சு இவங்க பாத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லாமே விமென்ஸ் தான், ஜென்சன் யாருமே கிடையாது. கூட வந்த நன்னு தான் எல்லாரையுமே அறிமுகப்படுத்திட்டு எல்லாத்தையும் சுத்தி முத்தி காமிச்சிட்டு ஹீரோயினை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போற வழியில ஹீரோயின் ஒரு பொண்ணை பாக்குறா. அதே ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பொண்ணு தான். ஆனா அவ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா. ரொம்ப ஸ்கேரியா பயமுடுத்துற மாதிரி. அதுவும் இல்லாம ரொம்ப வித்தியாசமான டிராயிங்ஸ் தான் அவளோட ரூம் ஃபுல்லாமே வரைஞ்சு வச்சிருப்பா. அதுல ஒரு டிராயிங்கா ஹீரோயின் பாக்குறா. அது பார்க்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாவம் பண்ண ஃபாதரியார் காட்டுவாங்க இல்லையா, அவர் கையில ஒரு போட்டோ பிடிச்சிட்டு இருப்பாரு. அது ஆக்சுவலா போட்டோ கிடையாது, ஒரு டிராயிங். 4 நன்னு சேர்ந்து ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் அந்த குழந்தை கத்துற மாதிரியும் தான் அந்த டிராயிங் இருக்கும். அந்த கையில பிடிச்சிட்டு இருக்க குழந்தைய தான் இந்த பொண்ணு அச்சல இந்த டிராயிங்ல வரைஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பெட்டுக்கு கீழே இருந்து அவ திடீர்னு வரா. ஹீரோயினும் பயப்படாம அந்த பொண்ணு கிட்ட பேசுவா. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு திடீர்னு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நிறுத்தி அவளோட முகம் ஃபுல்லா லிக் பண்ண ஆரம்பிக்கிறா. கழுத்தை நெரிச்சு ஹீரோயினை கொல்ல போற சமயமா பார்த்து இன்னொரு நன் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடமே அப்புறம் நார்மல் ஆயிடுது. அந்த இன்னொரு நன்னு ஹீரோயினை கூட்டிட்டு அவளோட ரூமுக்கு போறாங்க. உள்ள பார்த்தா ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் ஒரு கன்னியாஸ்திரி தான். ஆனா திருட்டுத்தனமா பார்ட்டி போறது, வெளியில ஊர் சுத்துறது, மாடர்னா ட்ரெஸ் பண்றது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்படியே நாள் ஓடுது. ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் ப்ரே பண்றதுக்காக உட்காரும் போது இவளோட ரூமுக்கு வெளியில யாரோ வந்து நிக்கிற மாதிரி தெரியும். இவளும் அந்த டோர் கேப் வழியா வெளியில எட்டி பார்த்தா வெளியில யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதே சமயம் இவ இருக்கிற ரூம்ல இவளை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் நடக்கிறத இவ ஃபீல் பண்றா. இப்போ அங்க கட் பண்ணி மறுநாள் ஹீரோயின் எல்லா நன்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவங்க கூட பேசி அங்க லோக்கல்ல பேசக்கூடிய அந்த லாங்குவேஜும் கத்துக்கிறா. ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பசங்க கூடயும் கொஞ்சம் ஜாலியா தான் பேசி பழக ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த வித்தியாசமா நடந்துகிட்ட பொண்ணு மட்டும் மத்த பசங்க மாதிரி இல்லாம மத்த பசங்க கூட சேராம அவ மட்டும் எப்பவுமே தனிமையா தான் இருக்கா. அதை ஹீரோயினும் நோட் பண்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் எல்லா பசங்களும் இருக்காங்களான்னு ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி பார்த்துட்டே வருவா. ஆனா அந்த வித்தியாசமா நடந்துகிட்ட பொண்ணு மட்டும் அவளோட பெட்ல அவ இருக்க மாட்டா. அதே சமயம் ஆர்ஃபனேஜ் கொஞ்சம் உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஹீரோயினும் அந்த சத்தத்தை கேட்டு போவா. போய் பார்த்தா அந்த வித்தியாசமா நடந்துகிட்ட பொண்ணு தான் நினைக்கிறேன். உள்ள அந்த பொண்ணை கட்டி போட்டு என்னமோ பண்றாங்க. அதை அவ பார்த்துட்டு இருக்கும் போதே இவளுக்கும் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது. இன்னொரு நன்னு தான் வந்து அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ் அந்த குட்டி பசங்க கூட எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த குட்டி
பசங்க அந்த பொண்ணை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவளுக்கு 12 வயசு தான் ஆகுதான், ஆனா அவ மத்த பசங்க மாதிரி இல்லாம ஒரு அடல்ட் ஏஜ் ஆனா எப்படி ஒரு 18 வயசான ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட ரூம்மேட் ஒருத்தர் இருப்பாளே, பார்ட்டிக்கெல்லாம் போவான்னு சொன்னாலே, அந்த பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கா. என்னன்னு கேட்டா பார்ட்டிக்கு போறாளாம். ஹீரோயினும் இன்வைட் பண்றா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொல்லுவா, ஆனா அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அதனால மாடர்னான ட்ரெஸ் அவளும் போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி கூட கிளம்பி போறா. அங்க போனதும் சரக்கு அடிக்கிறா. போது ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு போல. பப்ளே ஒரு பையன் கிட்ட போயிட்டு கொஞ்சம் இன்டிமேட்டா நடந்துக்கிறா. ரொம்ப சரக்கு அடிச்சிருப்பா போல. கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறா. முழிச்சு பார்த்தா அவளோட பெட்ல முழிக்கிறா. நேத்து நடந்தது அவளுக்கு அரைகுறையா தான் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு நேத்து நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. ஃப்ரெண்டுக்காரி தான் வந்து, நீ இவ்வளவு யோசிக்கிற அளவுக்குலாம் நேத்து ஒண்ணுமே நடக்கல, அவ்வளோ சீன்லாம் இல்ல, ரொம்ப யோசிக்காத அப்படின்ட்டு சொல்லுவா. ஆனாலும் ஹீரோயின் நேத்து அவ பண்ணதை நினைச்சு கில்ட்டியா தான் ஃபீல் பண்றா. அதனால பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணி மன்னிப்பும் கேட்டுடுறா. அப்படி ப்ரே பண்ணிட்டு ஆர்ஃபனேஜை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து உட்காருவா. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த ஃபாதரியார் வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எந்த நன்னியும் நம்ப கூடாது, யாரையுமே நம்ப கூடாது, முக்கியமா அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு, அவளை மட்டும் எப்பயுமே நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லேடிய பத்தி விசாரிக்கிறாரு. சிக்கியானான்னு பேர் கொண்ட ஏதோ ஒரு லேடிய பத்தி விசாரிக்கிறாரு. அந்த சிக்கியானான்ற லேடி யாருன்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாதரியார் நான் மன்னிக்கவே முடியாத பாவத்தை பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அப்படியே விஷுவல்ஸ்ல ஒரு பொண்ணை காட்டுவாங்க இல்லையா, முகத்தை மூடி அந்த பொண்ணு வச்சு ஏதோ ஒரு சடங்கு நடத்துவாங்களே, அந்த பொண்ணு தான் சிக்கியானா. அந்த பொண்ணை பத்தி தெரியுமான்ட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினும் அந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு கொஞ்சம் யோசிக்கிறா. கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருப்பா இல்லையா, அந்த டிராயிங்ல சிக்கியானான்ற பேர் எழுதி இருக்கும். அந்த டிராயிங்ல பார்த்ததா அந்த ஃபாதரியார் கிட்ட எடுத்து சொல்றா. அதெல்லாம் கேட்ட அந்த ஃபாதரியாரும் அவரோட அட்ரஸ் கொடுத்துட்டு, உனக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சாலும் இல்ல என் உதவி உனக்கு எப்பயாச்சும் தேவைப்பட்டாலும் இந்த அட்ரஸ்க்கு நீ என்னை தேடி வரலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயினும் அந்த ஆர்ஃபனேஜ்க்கு கிளம்பி போறா. அந்த ஃபாதரியார் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு கிட்ட மட்டும் போயிடாதான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவ இங்க வந்ததுமே அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு கிட்ட தான் மனசை விட்டு பேசுறா. அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறா. ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே ஹீரோயின் இந்த ஆர்ஃபனேஜ்க்கு வந்ததுல இருந்தே இந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு கிட்ட எந்த ஒரு நாளுமே பேசி கூட பார்த்திருக்க மாட்டா. அதனாலதான் கொஞ்சம் மனசு இறங்கி வந்து ஹீரோயினை உட்காந்து பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணை எப்பவுமே தனியா தான் வச்சிருப்பாங்களாம், மத்த பசங்க கூட பேச விடாம பழக விடாம ஒரு ரூம்ல அடைச்சி அப்படிதான் வச்சிட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட பேசும்போது சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் கண்ணுக்கு தெரியறதாவும், நைட்டு தூங்கும் போது கெட்ட கெட்ட கனவுகள் வரதாவும், அதனாலதான் நான் ரொம்ப பயந்து போய் வித்தியாசமா நடந்துப்பேன். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினும், எனக்கும் சின்ன வயசுல இப்படிதான் ஆகும், இதெல்லாம் பார்த்து பயப்படணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது, வளர வளர எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் ஆறுதலா பேசுறா. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. ஹீரோயினும் அந்த கத்துற சத்தத்தை நோக்கி போய் பாக்குறா. போய் பார்த்தா ஏதோ ஒரு லேடி பிரெக்னன்சி பெயின்ல தான் கத்திருக்காங்க போல. அவங்களுக்கு இப்ப குழந்தை வெளியில வரப்போதான். ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா இல்ல உண்மையாவே அப்படிதான் நடக்குதான்னு தெரியல. அந்த லேடியோட பர்த் பிளேஸ்ல இருந்து குழந்தைக்கு பதிலா ஏதோ ஒரு சாத்தானோட கை வெளியில வர மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் மயக்கமே போட்டு விழுந்துருவா. அப்புறம் ஹீரோயினும் அங்க இருந்து முழிச்சு அப்படியே வெளியில வந்துடுறா. ஆனா அவ மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டே இருக்கும், இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறது எல்லாருமே விமென்ஸ், ஜென்ஸ்னு யாருமே கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இருக்கும்போது அந்த லேடி மட்டும் எப்படி பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட புருஷனோ இல்ல அந்த குழந்தையோட அப்பாவும் எங்க இருப்பாங்க அப்படின்ற கேள்வியோட இந்த சர்ச்சுக்கும் ஆர்ஃபனேஜ்க்கும் லீடரான அந்த வயசானவர் போய் பார்த்து அவர்கிட்ட இதை பத்தி பேசுவா. அவர் அதை பத்திலாம் ஆன்சர் பண்ணாம, நீ ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கிறது கண்ணால பாக்குற, அதனால உனக்கு ஏதாச்சும் தப்பா தோண்டி இருக்கலாம், மத்தபடி ஒன்னும் இருக்காதுன்னு கொஞ்சம் ஆறுதலா பேசி அனுப்புறாரு. அதாவது சமாளிச்சு அனுப்புறாரு. ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. கிரவுண்ட்ல ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க கூட சேர்ந்து நன்ஸும் ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கதான் அந்த இடத்துலதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா. இவ்வளவு நாளா அங்க இருக்கிற நன்ஸ் மட்டும் தான் சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நன்ஸ் கூட சேர்ந்தே சிகரெட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி கூட அங்க இருக்கிற யாருமே கேட்கல. ஹீரோயினும் அதெல்லாம் பாக்குறா. அதே சமயம் ஒரு நன்னு அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்து ஏதோ ஒண்ணு ரகசியமா பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க க்ளோஸா உட்காந்து. ஹீரோயினும் அந்த நன் கிட்ட போறா. அந்த நன் கையில ஒரு டிராயிங் இருக்கும். அந்த டிராயிங்கை வாங்கி பாக்குறா. அந்த டிராயிங்ல ஒரு குட்டி பொண்ணை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணோட வயித்துல ஒரு குழந்தை வேற இருக்கு. 4 நன்னு சேர்ந்து அந்த குட்டி பொண்ணை புடிச்சிட்டு இருக்க மாதிரி வேற இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின், இந்த மாதிரி டிராயிங்லாம் நீங்க குட்டி பசங்க கிட்ட காட்டக்கூடாது, இதெல்லாம் அவங்களோட மனசுல ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு பேசுவா. இதெல்லாம் கேட்ட அந்த நன்னும் ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினை டப்புன்னு கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கிஸ் பண்ண நன்னு அங்கிருந்து கிளம்பி பால்கனி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு, குடுகுடுன்னு ஓடி ஏறி போய் அந்த பால்கனி மாதிரி இருக்கிற பிளேஸ்ல போய் நிக்கிறா. அவ உடம்பு ஃபுல்லா பெட்ரோலை ஊத்திட்டு ஹீரோயினையும் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணையும் பார்த்து, இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளே தீ வச்சு கொளுத்திக்கிறா. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அந்த சர்ச் ஃபாதரியாரை பத்தி யோசிக்கிறா. ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்து என்ன பாருன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதனால ஹீரோயினும் அந்த சர்ச் ஃபாதரியாரை அவர் சொன்ன அட்ரஸ்க்கே போய் பாக்குறா. அங்க போனதும் அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு.
சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் உன்னை அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணுகிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்க சொன்னா, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஆன்டி கிரைஸ்ட், அதனாலதான். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லா நன்ஸுமே அப்படிதான். அவங்க தான் ஏதோ உண்மையான கன்னியாஸ்திரி மாதிரி வேஷம் போடுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க எல்லாம் நம்மளோட இந்த கன்னியாஸ்திரி ஆகணும், நம்மளோட சேவையை ஜீசஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே உடைக்க பாக்குறாங்க. இது உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்ட்டுலாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவை எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. அந்த போட்டோல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த குட்டி பொண்ணோட பேரு தான் சிக்கியானாவாம். இந்த பொண்ணை பத்தி தான் ஸ்டார்டிங் சீன்ல பாவம் பண்ண அந்த ஃபாதரியார் சொல்லணும்னு இந்த ஃபாதரியாரை கூப்பிட்டுருப்பாரு. ஆனா முழுசா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால இந்த சிக்கியானான்ற பொண்ணு யாருன்றதை நீதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. ஹீரோயின் அந்த ஃபாதரியார் சொன்னதை முழுசாலாம் நம்பல. ஆனா அந்த சிக்கியானான்ற பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்றது ஹீரோயினுக்கும் தெரியும். அதனால அவ யாரு, அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவ பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றான்னு அந்த ஃபாதரியார் கிட்ட சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் மறுநாள் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போறாங்க போல. ஹீரோயினும் போறா. ஹீரோயின் வர பஸ்லயே ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் வருவாரு, புதுசா வந்திருக்காரு போல. அந்த பிரீஸ்ட் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணை பத்தி விசாரிக்கிறா. அவ யாரு, எந்த ஊரு, அவளுக்கு எப்படி ஆச்சுன்ற மாதிரி எல்லாம். ஆனா அந்த பிரீஸ்ட் இவகிட்ட எதுவுமே பேச மாட்டாரு. ஏன்னா முன்னாடி ஒரு நன்னு உட்காந்துட்டு இவங்களை மட்டுமே திரும்பி பார்த்து நோட் பண்ணிட்டு இருப்பா. இவங்க திருப்பி ஆர்ஃபனேஜ்க்கு வந்ததும் ஹீரோயின் டைரக்டா போயிட்டு அந்த பொண்ணுகிட்டே, அதான் அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணுகிட்டே போயிட்டு அவளோட பாஸ்ட பத்தி கேக்குறா. ஆனா அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு பாஸ்ட பத்தி கேட்டதுமே குடுகுடுன்னு ஓடி ஒரு ரூம்குள்ள போயிடுறா. ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவா. பார்த்தா அந்த பொண்ணுக்கு பக்கத்துலயே ரீசெண்டா இப்போ ஒருத்தி தீ குளிச்சு இறந்து போனா இல்ல, கிஸ் பண்ண நன்னு, அந்த நன்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா. அதை பார்த்து இவ மிரண்டு போய் நிப்பா. அப்புறம் இன்னொரு நன்னு வந்ததான் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல எல்லாம் சிவில் போராட்டம் நடந்துருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்க. இந்த ஆர்ஃபனேஜ்குள்ளேயே பூந்து கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஆர்ஃபனேஜ்குள்ள இருந்த குழந்தைங்க, நன்ஸ் எல்லாருமே அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில ஓடி போறாங்க சேஃபஸ்டான பிளேஸ்க்கு. ஹீரோயினுக்கு வேற வழியில, அவளும் இந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில போய் தான் ஆகணும். அப்படி வெளியில போற சமயமா பார்த்து இவளை ஏதோ ஒரு அமானுஷம் தொடுற மாதிரி இவ ஃபீல் பண்றா. இல்ல மக்கள் தொடுறதுதான் இவ அமானுஷமா ஃபீல் பண்றாளான்னு தெரியல. ஆனா இவ கொஞ்சம் தெளிவாகி முன்னாடி பார்த்தா ஒரு நன்னு மட்டும் தான் நின்றுட்டு இருப்பாங்க. அதை மட்டும் தான் இவ பாத்துட்டு இருப்பா. அந்த நன்னு இவளையும் மறைச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அங்க இருக்கிற நன்ஸ் எல்லாம் ஒரு சிஸ்டர்ஸ் மீட்டிங் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல அந்த பெரிய நன்னு ஒருத்தவங்க மறைச்சு பாத்துட்டு இருந்தாங்களே, அந்த நன்னு ஹீரோயினை பார்த்து, நீ இந்த ஆர்ஃபனேஜை விட்டு போயிடு, இனிமே அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு பக்கத்துல கூட நீ போக கூடாது, உனக்கு இந்த ஆர்ஃபனேஜ் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம நீ கன்னியாஸ்திரி ஆகிறதுக்கான அந்த சபதமும் எடுக்க தேவையில்லை. ஏன்னா உன்னோட மனசு அன்ஸ்டேபிளா இருக்கு, உன் மனசு நிலையா இல்ல, அதனால நீ இந்த ஆர்ஃபனேஜை விட்டு கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த பெரிய நன்னையை மறுபடியும் கேட்டு விட்டுறா. அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு நல்லா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா, நீங்க தான் என்னமோ பண்ணிருக்கீங்க, அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படி இப்படின்னு பேசி விட்டுறா. அப்புறம் அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில வந்துடுறா. அப்படி வெளியில கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கு நைட்டு பப்ல ஒரு பையன் கூட இன்டிமேட்டா இருந்திருப்பா இல்லையா ஹீரோயின். அந்த பையனை பாக்குறா. அந்த பையன் ஹீரோயினை பார்த்தது பயப்படுறா. அதனால ஹீரோயின் காரை விட்டு இறங்கி அந்த பையன் கிட்டே டைரக்டா போயிட்டு, ஏன் என்ன பார்த்து பயப்படுற, ஏன் நான் அன்னைக்கு பப்ல உங்ககிட்ட ஏதாச்சும் மோசமா நடந்துக்கிட்டேனான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பையன் எதுவுமே பேசாம முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பான். ஹீரோயினும் விடாம பின்னாடி போயிட்டே இருப்பான். அந்த பையன் எதுவுமே சொல்லாம கடைசியா லுக் ஃபார் தி டெவில் மார்க் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போவான் பாருங்க. அதே சமயமா பார்த்து அங்கிருந்து வேகமா வந்த கார் ஒண்ணு அவனை இடிச்சு சம்பவ இடத்துல அந்த பையன் பாவம் இறந்தே போயிடுறான். இதை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கூட ஹீரோயினை பார்த்து பயப்படுறாங்க. அதனால அவன் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி ஒரு சர்ச்சுக்கு போய் மண்டி போட்டு, நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அழுது வேண்டி கேட்டுக்கிறா. இப்போ அங்க கட் பண்ணா ஹீரோயினோட ரூம்மேட் ஒருத்தி இருந்தா இல்லையா, மாடர்ன் ட்ரெஸ், அவ இன்னைக்குதான் கன்னியாஸ்திரி ஆகிறதுக்கான அந்த சபதத்தை எடுக்க போறாளாம். அந்த வேலையில எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயின் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரூம் ஒன்னு இருக்கும், உள்ள யாருமே போக கூடாதுன்ற மாதிரி. அந்த ரூம்குள்ள போயிடுறா. உள்ள போனா சிக்கியானான்ற பேர்ல ஒரு ஃபைலே இருக்கு. ஒரு ஃபைல் இல்ல, 14 ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை பத்தி தான் அந்த யாரும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஃபைல் ஏதாச்சும் நீ பார்த்தனா என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுன்ட்டு. அந்த 14 ஃபைலிலுமே 666ன்ற மாதிரி ஒரு சிம்பிள் குத்தப்பட்டிருக்கும். அது நார்மலா ஒரு சாத்தான குறிக்கிற சிம்பிள். அங்க இருக்கிற 14 ஃபைலுமே வேற வேற குழந்தைங்களோடது. அதாவது 6வது ஜூன் அப்போ காலையில 6 மணிக்கு தொடர்ந்து 14 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் கூட மாறாம. அப்படி பிறக்கப்பட்ட அந்த 14 குழந்தைங்களுக்கு தான் சிக்கியானான்னு பேர் வச்சுட்டு வந்திருக்காங்க. சிக்கியானா 1, சிக்கியானா 2, சிக்கியானா 3ன்ட்டு. அப்படி பிறந்த அந்த 14 குழந்தைங்கள்ல 13 குழந்தை இறந்து போயிடுச்சான். சிக்கியானா 14 மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கலாம். அந்த சிக்கியானா 14ஓட ஃபைலை பத்தி தான் ஹீரோயினும் படிச்சுட்டு இருப்பா. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவளுக்கு ஒரு விஷயமே தெரியுது.
அந்த சிக்கியான 14 பிறந்த இயரை பாக்குறா. அந்த இயரையும் இப்ப இவ இருக்கிற இயரையும் கால்குலேட் பண்ணி பாக்குறா. அப்படி கால்குலேட் பண்ணும்போது அந்த சிக்கியான 14 பிறந்து 12 வருஷம் ஆகிருக்குன்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும். அதாவது அந்த சிக்கியான 14க்கு இப்போ 12 வயசு அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும். அதை வச்சு இந்த ஆர்ஃபனேஜ்ல 12 வயசுல ஏதாச்சும் குழந்தைங்க இருக்காங்களான்னு இவ யோசிச்சு பார்க்கும்போது தான் சிக்கியான 14ன்ற குழந்தை வேற யாரும் கிடையாது, அச்சஸெல்லாம் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு தான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு மட்டும் ஏன் இவங்க தனிமையா வச்சு நடத்துறாங்க, ஏன் அவளை மற்ற பசங்க கூட சேர விட மாட்டாங்க, இங்க இருக்கிற நன்ஸ் எல்லாம் ஏன் அவகிட்ட பேச மாட்டாங்கன்ற கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்குது. ஆனா ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு இவளுக்கு விடை இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அதனால மறுநாளே அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு கூட்டிட்டு இந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில போக பாக்குறா. ஆனா அங்க இருக்கிற நன்ஸ் எல்லாம் இவளை போக விடாம தடுக்கிறாங்க. இவளும் எவ்வளவு போராடி பாப்பா. இவங்க 2 பேருமே தனியா பிரிச்சு ஒரு ரூம்ல அடைக்க பாக்குறாங்க. அப்படி அவங்க ஹீரோயினும் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணையும் பிடிச்சி இழுக்கும் போதுதான் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணோட வாயில இருந்து அந்த 666 சிம்பிள் அச்சடிச்ச மாதிரி தெரியுது. இது ஹீரோயினும் பாக்குறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ கண்டிப்பா ஒரு சாத்தானோட குழந்தை தான், இவ தான் அந்த டெவில் குழந்தைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்படியே இவங்க 2 பேருமே பிரிச்சு தனித்தனி ரூம்ல அடைச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அந்த ரூம்லயே தூங்கி போயிடுறா. அப்படி தூங்கும் போது மோசமான கனவை கண்டு கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிடுறா. அவ கனவுல வந்த ஒரு மோசமான லேடி இவ முன்னாடியே வந்து இவளை பயமுடுத்துவாங்க. இவ்வளவு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அங்க இருக்கிற பிரீஸ்ட் எல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. அதாவது கொஞ்சம் ஆறுதல் படுத்துவாங்க. அதுக்கப்புறமா இவளோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவளை நம்ம ஃபாதரியார், அதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாதரியார் வந்தாரு இல்லையா, அந்த ஃபாதரியார் கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அந்த பிரீஸ்ட் முடிவு பண்ணி அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த ஃபாதரியார் கிட்ட ஹீரோயினும் அந்த ஃபாதரியார் கிட்ட போனதும் அவ பார்த்த விஷயத்த சொல்றா. அதான் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணோட வாய்க்குள்ள அந்த 666 சிம்பிள் இருந்துச்சு இல்லையா, அதை பத்தி சொல்றா. அதை கேட்டதும் ஃபாதரியார் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. அந்த ஃபைல்ல ஸ்டார்டிங் சீன்ல பாவம் பண்ண ஃபாதரியார் ஒரு போட்டோ காமிப்பாரு இல்லையா, கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு. அந்த குழந்தையோட போட்டோ காமிச்சிட்டு நம்மளுக்கு இந்த குழந்தை தான் வேணும், இந்த குழந்தைக்கு அந்த 666 மச்சம் உடம்புல தான் இருக்கும், அதனால நம்ம தேடுற குழந்தை அந்த வித்தியாசமா நடந்துக்கிற குழந்தை கிடையாது, இந்த குழந்தை தான் ஆன்டி கிரைஸ்ட் குழந்தை, அதான் அந்த உடம்புல 666 மச்சம் இருக்குமே அந்த குழந்தை தான் ரொம்ப மோசமான குழந்தையா, அதுதான் ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் குழந்தை அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த சிக்கியானா ஃபைல்ஸ் ஒன்னொன்னுத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா சிக்கியானா 5ன்ற ஃபைல்ல போட்டோ மிஸ்ஸிங்கா இருக்கும். ஃபாதரியார் அவர் கையில இருக்கிற போட்டோவை எடுத்து வச்சு பார்ப்பாரு, பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். அதை வச்சு சிக்கியானா 14 மட்டும் கிடையாது, 5ன்ற குழந்தையும் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அந்த சிக்கியானா 5ன்ற குழந்தைய தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், இப்ப யாரு எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஃபாதரியார் சொல்றாரு. அந்த சிக்கியானா 5 ஃபைல்லயே அந்த குழந்தை பிறந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஏன்னா ஹீரோயினுக்கும் சேம் டேட் ஆஃப் பர்த் தான். அதை வச்சு அந்த சிக்கியானா 5ன்ற குழந்தை வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான் அவதான்றத அவர் ரியலைஸ் பண்றா. அன்னைக்கு பார்ல ஒரு பையன் கூட கொஞ்சம் இன்டிமேட்டா இருந்திருப்பா இல்லையா, அந்த சீன் நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த பையன் கூட பயந்து போவானே, அந்த சீனை இப்போ போட்டு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்றது அவளுக்கும் ஞாபகம் வருது. அன்னைக்கு நைட் இவ பாருக்கு போயிருப்பா, குடிச்சிருப்பா, ஒரு பையன் கூட இன்டிமேட்டா இருந்திருப்பா, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இதெல்லாம் இயல்பா நடக்கல. அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற நன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ண சொல்லி பிளான் போட்டு கொடுத்திருப்பாங்க. அவ நல்லா குடிச்சு ஒரு மயக்கமான நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. சுத்தி அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற நன்ஸ் எல்லாருமே நின்னுட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணுக்கு பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி சடங்கு ஹீரோயினுக்கும் பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த பார்ல இருந்த பையன் லுக் ஃபார் தி டெவில் மார்க்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதுக்கான அர்த்தத்தை இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட நடு நெத்தியில 666 அந்த டெவில் மார்க் விழுது. அதாவது வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குது. இததான் அந்த பையன் லுக் ஃபார் தி டெவில் மார்க்னு சொல்லியிருப்பான் போல. இப்போ தான் யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிம்பிள் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்க தான் ஹீரோயின் ஆர்ஃபனேஜை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவளுக்கான சரியான சமயம் வந்ததுக்கு அப்புறம் அவளை கூப்பிட்டு ஏதோ ஒரு சடங்கு நடத்தணும்ன்றதுக்காக. அப்புறமா ஹீரோயினுக்கு இன்னொரு நியூஸுமே ஷாக்கிங்கா இருக்கு. என்னன்னா அவ வயிற்றுல ஒரு சாத்தானோட குழந்தை வேற இருக்கா. அந்த சடங்கு நடத்தினதுக்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த விஷயமே இவளுக்கு இப்பதான் தெரியுது, அவ வயிற்றுல அந்த சாத்தானோட குழந்தை இருக்குன்றது. அதை பத்தி ஃபாதரியார்கிட்டயும் சொல்றான், நான் இந்த குழந்தைய பெத்துக்க கூடாது, ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்ட்டு. ஃபாதரியாரும் சரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்தவங்க ஃபாதரியார் போற காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த சமயம் ஹீரோயின் முழுசாவே ஒரு சாத்தான் மாதிரி நடந்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளோட வயிறு பெருசாகிட்டே போகுது, ஒரு நிமிஷம் கூட நிக்காம. அப்புறம் அந்த ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்தவங்க ஹீரோயினை தூக்கிட்டு மறுபடியும் அந்த ஆர்ஃபனேஜ்க்கே போயிடுறாங்க. ஹீரோயினை ஒரு பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான், இன்னைக்கு மே 6ன்றது. அந்த சிக்கியானான்ற ஃபைல்ஸ்ல இருந்த எல்லா குழந்தைங்களுமே காலையில 6 மணிக்கு 6ஆம் தேதி தான் பிறந்திருப்பாங்க. அதனாலதான் மே 6ஆம் தேதி ஆன இன்னைக்கு 6 மணி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளோட வயிறு வீங்கிட்டே போயிருந்திருக்கும். அது இப்பதான் இவ ரியலைஸ் பண்றா. அவர் ஹீரோயின் கிட்ட வந்து, நீதான் அந்த ஆன்டி கிரைஸ்ட் சைல்டு, ஆனா உன்னை வச்சு நாங்க நினைச்ச காரியத்தை செய்ய முடியாது,
அதை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும், அதனாலதான் நீ ஆன்டி கிரைஸ்ட் சைல்டா இருந்தாலும் உன்னை வச்சு மறுபடியும் இன்னொரு சடங்கு செய்யறோம், இப்போ உனக்கு செய்ய போற சடங்குல நீ எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு பெற்று தரணும்னு சொல்றாரு. அந்த ஆண் வாரிசுனாலதான் இவங்க நினைச்ச காரியத்தை செய்ய முடியுமா? இவங்க இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஜீசஸை வழிபடுறாங்க இல்லையா, அந்த ஜீசஸை வழிபடுற விதத்தையே மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, அந்த ஜீசஸ் இருக்கிற இடத்துல ஒரு சாத்தான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் இவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஜீசஸ்க்கு பதிலா ஜீசஸோட இடத்துலதான் அந்த ஆன்டி கிரைஸ்டா பிறக்கிறான் பாத்தீங்களா ஒரு பையன், அந்த பையனை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பையனுக்கு கீழே தான் எல்லாமே நடக்கணும், எல்லாருமே வழிபடணும், எல்லாருமே வம்சாவளியா வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை. அதுதான் ஹீரோயின் கிட்டயும் சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு இனமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தரா இருக்கட்டும், கர்த்தரை வழிபடுறவங்களா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சாத்தான் தான் உண்மையான கடவுள்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும், எல்லாருமே சாத்தானை தான் வணங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட வயித்தை கிழிச்சு உள்ள இருக்கிற 2 குழந்தையுமே எடுக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட மனசு நல்ல மனசாதான் இருக்கு. அவ இன்னும் முழுசா சாத்தானா அப்படிலாம் மாறல, இன்னும் அவளோட மனசு நல்ல மனசாதான் இருக்கு. இப்போ கூட அந்த சாத்தானோட குழந்தைங்க வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறா. அதனால சர்ஜிக்கலுக்கு யூஸ் பண்ண கத்தியெல்லாம் இவ பக்கத்திலேயே தான் இருக்கு, ஒரு டேபிள்ல லைன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு கத்தியை எடுத்து சர்ச்சுக்கும் ஆர்ஃபனேஜ்க்கும் லீடரான அந்த வயசானவரோட கழுத்திலே குத்தி சாகடிச்சிடுறா. அந்த குழந்தையும் கொல்ல வரும்போது கரெக்டா ஒரு நன்னு குறுக்கால பூந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. பெண் குழந்தைய எங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க, ஆண் வாரிசை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஆண் வாரிசை வச்சுதான் இவங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா, அதனால பெண் குழந்தைய மட்டும் எங்கேயே விட்டுட்டு ஆண் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இவன் அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வர பார்க்கும்போது குழந்தைய தூக்கிட்டு போனாங்க இல்லையா ஒரு நன்னு, அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நன்னுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, இனிமே ஹீரோயினாலையும் அந்த குழந்தையினாலையும் எந்த யூஸும் கிடையாது, இந்த ரூமை எரிச்சிரு அப்படின்ட்டு. அந்த இன்னொரு நன்னும் சொன்ன மாதிரி அந்த ரூமை எரிச்சு விட்டுறா. ஹீரோயினா அவ குழந்தைய உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துதான் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு இங்க வர வந்து ஹீரோயினையும் அந்த குழந்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போறா சேஃபா வெளியில. ஏன்னா இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்க அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு கிட்ட பேச கூட மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பேசினா, மனசு விட்டு பேசினா, இவளுக்கு ஆறுதலா இருந்தா, கிட்டத்தட்ட ஒரு சகோதரி மாதிரி தான் பாத்துட்டு இருந்தா. அதனாலதானோ என்னமோ ஹீரோயின் இப்போ கஷ்டத்துல இருக்கும்போது அவ வந்து உதவி பண்றா. அப்படி ஹீரோயின் அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போகும்போதுதான் நெருப்புக்கு நடுவுல இருந்து இவ்வளவு நாளா மர்மமா இருந்து ஹீரோயினை பயமுடுத்திட்டு இருந்த அந்த சாத்தான் இவ கண்ணுக்கு எதிர்க்கவே தெரியுது. இப்போ அங்க கட் பண்றாங்க. கட் பண்ணி நன்ஸ் எல்லாம் கூடி இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. நன்ஸ் எல்லாம் கையில ஒரு போட்டோவை வச்சிருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிற ஆளு அமெரிக்காலே பெரிய பணக்காரராம். அவருக்கு இப்போ ஆண் வாரிசு பிறந்திருக்கான். இவங்க எல்லாம் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த பணக்காரருக்கு பிறந்த குழந்தைக்கு பதிலா இந்த ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைய மாத்தி வச்சிடலாம், இந்த சாத்தானோட குழந்தைய மாத்தி வச்சிடலாம். அப்படி பண்ணா ஹீரோயினோட குழந்தை ஒரு பணக்கார வீட்டுல வளரும், நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே குழந்தையும் மாத்தி வச்சிடறாங்க. கொஞ்சம் வருஷம் தள்ளி அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வித்தியாசமா நடந்துக்கிற பொண்ணு அப்புறம் ஹீரோயினோட பொண்ணு 3 பேருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு குடும்பமா. அதே சமயம் ஹீரோயினை பார்க்க நம்ம ஃபாதரியார் வராரு. அதான் ஸ்டார்டிங் சீன்லயே வந்தாரு இல்லையா, அதே ஃபாதரியார் தான் இப்போ ஹீரோயினையும் பார்க்க வராரு. ஆனா ஹீரோயின் கன் பாயிண்ட்ல வந்து ஃபாதரியார் கிட்ட நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாம, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்றா. ஆனா ஃபாதரியார் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்கன்ற விஷயம் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால உங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட பையனும் இன்னும் உயிரோட தான் இருக்கான், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்படி இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. இந்த படத்துக்கான உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இவ்வளவு நாள் வீடியோ போடாததுக்கு ஐம் ரியலி சாரி, பட் ஆனா இனிமே கண்டினியூஸா வீடியோ போடுறேன். தேங்க்யூ.